ஹலோ கைஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட் மஃபின்ஸ் ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா மைதா வந்து நான் 85 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தென் கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துடலாம். சுகர் வந்து 100 கிராம்ஸ் எடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சுகர் தான். இதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் நம்ம. அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் பார்த்திங்கன்னா 35 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு பேக்கிங் பவுடர் கரெக்டாக வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது கூட பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இது மூணையுமே வந்துட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 6 பீஸ் வந்து மஃபின்ஸ் அந்த மாதிரி அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு 8 பீசஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு நல்ல ஈரமில்லாத ஒரு பவுலில் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ நம்ம 6 பீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு முட்டை வந்துட்டு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பபுள்ஸ் வர வரையும் அடித்து எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ண சுகரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் சுகர் வந்து 3 பேட்சஸாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு பீட் பண்ணணும். ஸோ பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதில் நம்ம வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை 1 டைம்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெல்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மாவு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 15 ml அப்படின்ற அளவில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மில்க்கையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ விஸ்க வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு பேட்டர் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம விஸ்கை யூஸ் பண்ண வேணாம். இதை ஒரு வாரமாக வச்சுட்டு நான் வந்து ஸ்பேச்சுலாக எடுத்து இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரு 5 டைம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு கப்லைனே செட் பண்ணி வச்சுருக்கேன் கப் கேக் செய்கிற ட்ரேயில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லா கப்லேயும் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ 3/4 அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணால் தான் அது வந்துட்டு பேக் ஆகி மேலே வந்துட்டு பொங்கி வரப்போ கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எவ்வளோதான். இது நான் ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். நார்மலாக 180 டிகிரியில் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் அந்த மோடில் வச்சுட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ சூப்பரான வந்துட்டு சாக்லேட் மஃபின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது போக ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.